தேங்க் காட் ஒரு வழியாக February 14 ஃபர்ஸ்ட் டேவான ரோஸ் டேவை க்ராஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிங்கிள்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஓ மை காட், இன்னும் 6 நாள் இருக்கே ஆனால் வேலண்டைன் டே வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சிங்கிள்ஸ்க்கு எப்படா அந்த 6 நாள் போகும், எப்படா February நார்மல் ஆகும், ஏன்னா லவ்வர்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா லவ்வர்ஸ் டே தானா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்த்தா லவ்வர்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே காமனாக நடக்கிறது தானே, இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஒரு வழியாக February 14 ஃபர்ஸ்ட் டேவான ரோஸ் டே நேற்று நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம். வேர்ல்டு வைடாக ரோஸ் டே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. மேபி நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க எப்படி வேர்ல்டு வைடாக அந்த ஒரு அழகான டேவை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோஸோட சிம்பலைசேஷன், அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அண்டோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நம்ம நேற்றுக்குரிய போட்காஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் வேலண்டைன் வீக். ஸோ வேலண்டைன் வீக்குன்ற போது நம்ம ரோஸ் டே பற்றி பேசணும். அப்போ இன்றைக்கி என்னவா இருக்கும்? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ப்ரொபோஸ் டேவாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ப்ரொபோஸ் டே, அதாவது February 14 செகண்ட் டேவான ப்ரொபோஸ் டே எல்லாரும் வேர்ல்டு வைடாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ரிலேஷன்ஷிப்போட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ப்ரொபோசல் இருந்து தான் ஆரம்பிக்குது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இது எதுவாகட்டும், ப்ரொபோசல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஈவினிங் மீட்டிங்காக இருக்கட்டும், அதுக்கு கூட ஒரு ப்ரொபோசல் வேணும் இல்லையா? ஸோ வந்து ப்ரொபோசல் டே வந்து ரொம்ப எல்லாம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைடாக. நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் உங்கள் லவ்வர்ஸ்க்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ப்ரப்போஸ் பண்ணால் அது லவ்வர் ஆக முடியும். ஏன்னா ஃப்ரெண்டுன்ற ஒரு ஸ்டேஜில் வந்து லவ்வராக மாறணும் இல்லையா? ஸோன்றதுக்காக இந்த ப்ரப்போசல் தான் ஒரே வழி. நேற்று ரோஸ் டே எல்லாரும் கொடுத்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, ட்ரெஸ்லாம் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ப்ரப்போசல் டேக்காக உங்கள் லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரப்போஸ் பண்ணாலும் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் இன்னும் 6 hours இருக்குது உங்கள் லவ்வர்ஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சதுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. மனசுக்குள்ளேயே உங்கள் ஆசைகளை போட்டு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்காஸ்ட் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கேட்டு இருக்கிறது உங்களோட பிள்ளை தாட்ஸ் பேசிட்டு இருக்கிறா உங்கள் ஆதித்யா. இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வேலண்டைன் வீக். ஸோ இந்த வேலண்டைன் வீக்கை ரொம்ப அழகாக மாக்கிறதுக்காக நம்ம போட்காஸ்ட் எபிசோட்ஸ் டெய்லி ஒவ்வொரு கண்டென்ட்லேயே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி செகண்ட் டேவான ப்ரொபோசல் டேவை எங்கம்மா போட்காஸ்டோட சேர்த்து இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. ப்ரொபோசல் டே வேலண்டைன் டே மாதிரி தான் இந்த ப்ரொபோசல் டேவும் வந்து வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆச்சு. வேலண்டைன் டே தெரியும், இதுக்கு வேலண்டைன் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து நம்ம வேலண்டைன் டே அன்றைக்கி பார்க்கலாம், இதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் தெரியாது அப்படி இருந்தால் கூட ஓகேவா. இந்த ப்ரொபோசல் டே வந்து ஜான் மைக்கேல் ஓ லகின் அப்படின்னு ஒருத்தவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணாரு. ஏன் கிரியேட் பண்ணாருன்னா, அவருக்கு வந்து ஒருத்தவங்க மேலே பயங்கர க்ரஷிங், ஆனால் பட் வந்து அவரால் ப்ரப்போஸ் பண்ணவே முடியல. ஸோ அந்த விரக்தியில் கிரியேட் பண்ண டே தான் இந்த ப்ரொபோசல் டே. பட் இந்த நேஷனல் ப்ரொபோசல் டேன்றது March 20 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் இந்த ப்ரொபோசல் டேன்றது வந்து நம்ம வேலண்டைன் டே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஜான் மைக்கேல் ஓ லக்லின் இல்லாட்டினா இன்னைக்கு ப்ரொபோசல் இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஸோ லவ்வர்ஸ் எல்லாரும் நீங்கள் அவருக்கு தான் கோயில் கட்டி கும்பிடணும். ஓகேங்க, இன்னைக்கு இந்த மாதிரி ப்ரொபோசல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரிங் கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்காக இந்த ஒரு ப்ரொபோசல் டே மட்டும் தான் இருக்கு. எப்போ நல்லா ப்ரப்போஸ் பண்ணலாம், பட் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது வேற விஷயம். பிகாஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கல்யாணம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும், இந்த டே நம்ம ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரப்போசல் டே நல்லா வேர்ல்டு வைடாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இன்னும் ப்ரப்போசல் டே இப்படி இதுக்கு டைம் இருக்கு. அண்ட் ப்ரப்போசல் டேக்கு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ஒன்று இருக்கு. ஸோ அந்த டேக்காக லவ்வர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கேன், எனக்கு இது கதையெல்லாம் கிடையாது, கதை சொல்லி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்கிற ஃபீல் இருப்பீங்க. உங்களோட ஃபீலிங்கை தீர்த்து வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு அழகான கதையோட வந்திருக்கேன். பட் இது ரொம்ப ஹார்ட் வார்மிங் லவ் ஸ்டோரி. ஸோ வந்து மனசோட கேளுங்க. பிகாஸ் வந்து நீங்க கடை சொல்ல போறீங்க அப்படின்றதுக்கு வந்து நான் கேரண்டி தர முடியாது. ஸோ வந்து இனி கதைக்கு போகலாமா? ஓகே, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான சிட்டி இருக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான சிட்டி. பட் என்னன்னா அந்த சிட்டியில வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. அதே சிட்டியில் இன்னொரு பையனும் இருக்கான், அவனும் காலேஜ் படிக்கிற பையன். ஸோ 2 பேருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது. ஸோ 2 பேர் அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னா, சேட் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபோனில் பேசிக்கிறாங்க. 2 பேரோட பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ போகும்போது நான் அந்த பொண்ணு அடிக்கடி அவனை பேசிகிட்டே இருக்கா, டெய்லி பேசுகிறான் அவன் கிட்ட, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கா. அந்த பையனும் பேசுகிறான். பட் கொஞ்ச நாள் ஆகாங்கன்னா அந்த பையன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் வரல. அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணுறான், அவன் மேலே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, லவ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப ரியலைஸ் பண்ணி என்னன்னா அழுதுட்டு இருக்கா. ஏன் அந்த பையன் ரிப்ளை பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் பண்ணோம், உனக்கு என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் கிட்ட சொல்லு அப்படின்னு. ரொம்ப ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பையன் கிட்ட மெசேஜ் வருது. ஓகே, நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம், இனிமேல் நம்ம 2 பேர் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வச்சிடறான். அந்த பொண்ணுக்கு தாங்க முடியல, ஏன்னா எப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக அழுறா. என்ன இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. அப்போ வந்து சரி நம்ம டெய்லி மெசேஜ் பண்ணலாம், பலாடல் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடிக்கடி மெசேஜ் பண்ணுறா, கால் பண்ணுறா. பட் அந்த பையன் கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணாலும் அவன் வந்து எடுக்க மாட்டேன்றான். எடுக்காத போது என்ன ஆகுதுன்னா, திரும்ப வந்து அவனுக்கு ஃபோன் வருது.
அந்த பொண்ணுக்கு ஃபோன் வரும்போது அப்போ எடுத்து பேசுகிறாங்க. பட் அந்த டைமில் அந்த பொண்ணு பேசல, அந்த பொண்ணோட அம்மா பேசுகிறாங்க. இந்த மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறாங்க, என் பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவள் ரொம்ப சீரியஸாக இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, அவள் உன்னை பார்க்க வரும்போது அவளுக்கு ஆயிடுச்சு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழுறாங்க. சொன்னால் அந்த பையனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ நம்மளால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேகமாக ஒரு கிளம்ப முடிச்சுட்டு வேகமாக கிளம்பி வர ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் அந்த பொண்ணை பார்க்குற பயங்கர சீரியஸ் கண்டிஷனில் ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பொண்ணுனால பேசக்கூட முடியல. அந்த பையன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் மயக்கத்தில் போய் பார்க்குறான். இந்த மாதிரி ஏன் நீ என்னை அவாய்ட் பண்ணா அப்படின்னு பொண்ணு ஃபஸ்ட்டே கேள்வி கேட்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, பட் உன்னை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் என் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்கிறான், உன் சுச்சுவேஷன் அப்படின்னா சுச்சுவேஷன் இருக்கா, தயவுசெய்து கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், என்ன நான் மழை போகிறத லைஃபே எனக்கு கொஞ்ச நாள் தான், பிகாஸ் நான் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட், எனக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும், ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட். ஸோ வந்து எப்போனா எனக்கு எப்போ நானுமே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். என்னோட லைஃப் ரொம்ப நாள் இருக்காது, இதுக்கு மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணால் இது பண்ண முடியல, டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அந்த பொண்ணு ரொம்ப அழுறா, இது உதவி சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு பயங்கரமாக அழுகிறா. அழுது என்ன பண்ணுறான்னு அந்த பையனை பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. அதோட அந்த பொண்ணோட மூச்சு நின்று போயிடுது. ஸோ அந்த பையனுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, ஐயோ செத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அழுறான், நான் அவாய்ட் பண்ணனால இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவன் அழறான். இப்படி அழுதுட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவும் அழுறாங்க, இந்த பையனும் அழறான், இந்த பொண்ணு வேறு இறந்து போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் அழுது என்ன பண்ணுறான்னா அவனுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அந்த இடத்துல இந்த பையனும் இறந்துடுறான். ஸோ 2 பேரோட காதலையும் அப்போ தான் அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணு மேலே லவ் இருந்தது, பட் அந்த பொண்ணும் அந்த பையன் 2 பேருமே சொல்லிக்கல. அந்த சொல்ல வேண்டியது அந்த பையன் வந்து அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். ஸோ என்ன ஆச்சு, கடைசி 2 பேர் லைஃபும் முடிஞ்சு போச்சு. பட் அவங்க லவ்ன்றது வந்து கடைசி வரைக்கும் அப்படியே எட்டர்னலாக இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஸ்டோரியோட ஒரு மாரலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக யார் மேலேயாவது காதல் இருக்கும். அந்த காதலை உங்கள் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்காதீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அது 2வது பட்சம் தான். பட் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அட்லீஸ்ட் நம்ம சொல்லிட்டவே, நம்ம சொல்லாமல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு அது மாதிரி ஃபீலிங் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பிகாஸ் இன்னைக்கு ப்ரப்போசல் டே. நம்ம முதல் சொன்ன மாதிரி ஓகே காய்ஸ், இன்னைக்கு ப்ரப்போசல் டேயோட கண்டென்ட் இவ்வளோ தான். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். அது வேலண்டைன் வீக்கோட 3rd டே அப்படின்றத மீட் பண்ணலாம். அது வரைக்கும் until I'm signing off, I am Uri Aditya. நீங்கள் கேட்டுக்கோங்க பிள்ளோ ஷேர் வித் யர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களே கேட்க சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பை பை.